வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி டிஜிட்டல் சைக்காலஜியில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஃபெஸ்டிவ் வைபு. ஃபெஸ்டிவல் சீசன் வந்துடுச்சு இல்லையா? இப்போ எல்லாருமே ஃபெஸ்டிவ் மூடில் இருப்போம். முன்னாடியெல்லாம் ஃபெஸ்டிவல் கொண்டாடும் போது அது ஒரு தனி சுகமாக இருந்தது. டிஜிட்டல் மீடியா கிடையாது, எந்த ஒரு இதுவும் கிடையாது. இப்போது டிஜிட்டல் மீடியாவில் தான் நம்ம மோஸ்ட்லி விழாவை அதிகமாக கொண்டாடுறோம். அது ஒரு மகிழ்ச்சியான அந்த மூடு மாறுது. இந்த மகிழ்ச்சியை டிஜிட்டல் உலகம் நமக்கு எப்படி கொடுக்குது? சோஷியல் மீடியா தான் நிறைய கொடுக்குது. சோஷியல் மீடியாவில் தான் நமக்கு நிறைய விஷயங்கள் நம்ம பகிர்றோம். நம்ம என்ன பண்ணுறோம், பல இடங்களுக்கு போகிறோம். பல இடங்களுக்கு போகும்போது இன்றைக்கி புகைப்படம் எடுக்கிறதுன்றது பெரிய விஷயமே கிடையாது. அதனால் புகைப்படம் எடுத்து அதை பகிரும்போது ஒரு மகிழ்ச்சி வருது இல்லையா? இந்த எமோஷ்னல் பாண்டிங், எமோஷ்னல் கனெக்ஷன்ஸ் தான் நமக்கு முக்கியம். இந்த ஃபெஸ்டிவல் சீசனில் இந்த மாதிரி வெளியில் போயிட்டு பல இடங்களுக்கு போயிட்டு ஃபோட்டோங்க நிறைய எடுத்து பலரை பார்த்து பலரை சந்தித்து அவங்களோட ஒரு நெருக்கமான தொடர்பு இருக்கும்போது நிறைய ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த ஃபோட்டோவை பகிர்றதுல ஒரு நல்ல எமோஷ்னல் பாண்டிங் இருக்குது, ஒரு மகிழ்ச்சி இருக்குது. இந்த மகிழ்ச்சி நமக்கு ஒரு தனி எனர்ஜியை கொடுக்கும் இல்லையா? அந்த எனர்ஜி தான் நமக்கு உத்வேகத்தை கொடுக்குது, இன்னும் கொஞ்சம் ஆர்வத்தை கொடுக்குது, நம்ம நிறைய செய்யலாம் அப்படின்னு. சோஷியல் மீடியாவில் பார்த்தோம்னா பல பேர் நல்லா எழுதுகிறாங்க, அருமையாக எழுதுகிறாங்க. புத்தக கண்காட்சிக்கு போகிறாங்க, பல புத்தகங்கள் வாங்குகிறாங்க, புத்தகத்தை பற்றி எழுதுகிறாங்க, புத்தகத்தை படிச்சுட்டு பல செய்திகள் சொல்கிறாங்க, பல ஆளுமைகளோட ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு எனர்ஜியை கொடுக்குது, உத்வேகத்தை கொடுக்குது இல்லையா? அதை நம்ம செய்கிறது தவறில்லை. இது செய்யாதவங்களாம் செய்யலாம். வாய்ப்பு இருக்கிறவங்க போகலாம், எங்கே வேணால் போகலாம், வெளியில் போகலாம், பல இடங்களுக்கு போகலாம், புத்தக கண்காட்சிக்கு போகலாம். 16ஆம் தேதி இன்டர்நேஷ்னல் புக்ஸ் வேறு இது தொடங்க போகுது, அதுக்கு போகலாம், எல்லாருமே போகலாம். ஸோ உங்களோட மகிழ்ச்சியை நீங்கள் எங்கெங்கெல்லாம் போக முடியுமோ பப்ளிக்கோட கனெக்ட் பண்ணுறது தான். அத்தகைய தொடர்பு நம்மளோட டிஜிட்டல்லையும் இருக்கலாம், நேர்முகம் போய் பார்க்கலாம். நேர்முகம் போய் பார்க்கும்போது ஃபோட்டோ எடுத்துக்கிறோம். டிஜிட்டலில் பார்க்கும்போது அவங்கள பற்றி எழுதலாம், தெரிஞ்சவங்களை பற்றி எழுதலாம், உங்களோட ஃப்ரெண்ட்ஸை பற்றி நிறைய எழுதலாம். இந்த நேரங்களில் பயன்படுத்திக்கலாம். நம்ம குடும்பத்தை பற்றி ஒரு சில வார்த்தைகள் எழுதலாம், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸை பற்றி எழுதலாம், நம்மளோட கனெக்டிங்கில் இருந்து நம்ம எந்தளவுக்கு மகிழ்ச்சி கொடுக்குறாங்களோ அவங்கள பற்றிலாம் எழுதலாம். ஸோ அத்தனை விஷயங்கள் இந்த ஃபெஸ்டிவ் வைப்பில் பண்ணலாம். இந்த மொபைல் இருக்குது, நம்ம சோஷியல் மீடியா இருக்குது. நம்மளோட மகிழ்ச்சியை எந்த அளவுக்கு நம்ம அதிகப்படுத்த முடியுமோ பண்ணிக்கலாம். அதுதான் இந்த ஃபெஸ்டிவோட கனெக்ஷன்ஸ். உங்களோட ஃபெஸ்டிவலை ரொம்ப அருமையாக கொண்டாடுங்க. எல்லாருக்கும் என்னுடைய பொங்கல் வாழ்த்துக்கள். நீங்கள் மகிழ்ச்சியாகவும் ரொம்ப இன்பமாகவும் இருக்கணும். உங்களோட எனர்ஜி இன்னும் மேலும் மேலும் வளரணும். அதுக்கு நம்மளோட டிஜிட்டல் மீடியா நிறைய உதவுது, பயன்படுத்துங்க. வாழ்த்துக்கள். நன்றி.